பன்னீர் பட்டாணி மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி சில்லி கரம் மசாலா இதை சேர்த்துக்குங்க தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க கொஞ்சமாக. பன்னீர் கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். பாதா கடாயில் வெங்காயம், தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். இப்போ இதை சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குங்க. பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பன்னீரில் நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கோம். கொஞ்சம் பத்தில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ பால் இருக்க ஆடையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 2ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பாலாடையும் முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிண்டி விட்டுக்குங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க அந்த பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம். பரிசிய மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க பன்னீர் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.